அஸ்வன், career guidance expert. Deemed to be universitiesல engineering admissionsக்கான அப்ளிகேஷன் நிறைய கல்லூரிகள் ஓபன் பண்ணியிருக்கிறாங்க. இந்த சூழல்ல பேரண்ட்ஸும் ஸ்டூடெண்ட்ஸும் மிக வேகமா இதுக்கு அப்ளை பண்ணணும் அப்படின்னு சொல்லிட்டு அதை அப்ளை பண்றாங்க. ஜெனரலா இந்த டீம்டு டு பி யூனிவர்சிட்டிஸ்க்கு வெரி இம்மிடியட்டா அப்ளை பண்ண வேண்டிய அவசியம் இல்லை. ஏன் அப்படின்னா ஜேஇஇ மெயின்ஸ் அப்படிங்கிற என்ட்ரன்ஸ் எக்ஸாமினேஷன் ஜனவரியில ஒரு எக்ஸாம் வைக்கிறதுனால ஜேஇக்கான அப்ளிகேஷன் இப்போ ஓபன் பண்ணியிருக்கிறாங்க. ஆனா எந்த டீம்டு டு பி யூனிவர்சிட்டிஸ்லயுமே உங்களுடைய போர்டு எக்ஸாமினேஷன் முடியறதுக்கு முன்னாடி யாருமே என்ட்ரன்ஸ் எக்ஸாம் கண்டக்ட் பண்றது இல்லை. அது மட்டும் இல்லாம இந்த அப்ளிகேஷன் ஓபன் ஆகியிருக்கிறது இன்னையிலிருந்து ஒரு மாசம் அப்படிங்கறதெல்லாம் கிடையாது. ஜேஇ மாதிரி இன்னைக்கு ஓபன் பண்ணிவிட்டா கிட்டத்தட்ட போர்டு எக்ஸாமினேஷன் எல்லாம் கம்ப்ளீட் ஆகி அதுக்கப்புறம் 15 நாள் வரைக்கும் ஓபன்ல இருக்கும். அப்போ இந்த மந்த் தான் பாத்தீங்கன்னா நவம்பர், டிசம்பர், ஜனவரி, பிப்ரவரி, மார்ச், ஏப்ரல், இன்னும் 5 மாசத்துக்கு மேல இந்த டீம்டு டு பி யூனிவர்சிட்டிஸ்க்கான அப்ளிகேஷன் ஓபன்ல இருக்கும். அதனால பொறுமையா அப்ளை பண்ணுங்க. முதல்ல ஜேஇக்கு யாரெல்லாம் ப்ரிப்பேர் பண்றீங்களோ அதற்கு நீங்க ரொம்ப இன்டெப்தா ப்ரிப்பேர் பண்ணுங்க. ஏன் சொல்றேன்னா ஜேஇ எழுதி ஐஐடி, என்ஐடி, IIIT போன்ற காலேஜஸ்க்கு போறதா மிகப்பெரிய ஒரு வாய்ப்பா இருக்கும். இந்த மாதிரி பிரைவேட் டீம்டு யூனிவர்சிட்டிஸ்க்கு இப்பவே அப்ளை பண்றீங்கன்னா ஏதோ ஜேஇங்கிற வாய்ப்பு இருக்கவே இந்த டீம்டு யூனிவர்சிட்டிக்கு நீங்க அப்ளிகேஷனை போட்டீங்கன்னா உங்களே அறியாம ஒரு டிமோட்டிவேஷன் உங்களுக்கு வருவதற்கு வாய்ப்பு இருக்கு. அதனால உங்களையே நீங்க டிமோட்டிவேட் பண்ணிக்காதீங்க. அது மட்டும் இல்லாம ஜேஇ இஸ் நாட் அட் ஆல் ஈக்குவல் டு டீம் டு பி யூனிவர்சிட்டிஸ் என்ட்ரன்ஸ் எக்ஸாமினேஷன். அதனால ஜேஇக்கு யாரெல்லாம் ப்ரிப்பேர் பண்றீங்களோ ஜெனரலாவே நிறைய பேர் ஜேஇக்கு ப்ரிப்பேர் பண்றவங்க தான் இந்த டீம்டு யூனிவர்சிட்டிக்கும் அப்ளிகேஷனை போடுவாங்க. அதனால சொல்றேன். ஸோ ப்ளீஸ் டூ கான்சென்ட்ரேட் ஆன் ஜேஇஇ. அதுவும் ஜேஇயுடைய ஜனவரி அட்டம்ப்டையும் முடிச்சுட்டு ஏப்ரல் அட்டம்ப்டையும் முடிச்சுட்டு ஈவன் ஏப்ரல் அட்டம்ப்டுடைய மார்க் வந்ததுக்கு அப்புறம் ஜனவரி மார்க்கையும் ஏப்ரல் மார்க்கையும் எடுத்து வச்சு எந்த மார்க் நீங்க ஹையா வாங்கியிருக்கிறீங்களோ அதை வச்சுக்கிட்டு உங்களுக்கு ஃபைனல் பர்சன்டைல் கொடுப்பாங்க ஜேஇஇ. அதையும் பார்த்துக்கிட்டு அதுக்கப்புறம் கூட இந்த பிரைவேட் டீம்டு டு பி யூனிவர்சிட்டிஸ்ல நீங்க மெதுவா அப்ளை பண்ணிக்கலாம். இன்னைக்கு இருந்தே அப்ளை பண்ணணும் அப்படிங்கறதுலாம் கிடையாது. பேரண்ட்ஸ் பண்ணக்கூடிய தவறு என்னன்னா ஜேஇக்கு ப்ரிப்பேர் பண்ணிட்டு இருக்கக்கூடிய ஒரு ஸ்டூடெண்ட்டை அல்லது வேற ஒரு என்ட்ரன்ஸ் எக்ஸாமினேஷனுக்கு ப்ரிப்பேர் பண்ணிட்டு இருக்கக்கூடிய ஒரு ஸ்டூடெண்ட்டை இப்போ இருந்தே அவசரப்படுத்தி அப்ளிகேஷன் ஓப்பன் ஆயிருச்சா இன்னைக்கே அப்ளை பண்ணுங்கன்னு சொன்னீங்கன்னா அவங்களுக்கு சரி எப்படி இருந்தாலும் ஜேஇல மார்க் வாங்கலைன்னா டீம் டு பி யூனிவர்சிட்டிஸ்ல நம்ம அப்பா அம்மா சேர்த்து வர்றதுக்கு ரெடி ஆயிட்டாங்கிற எண்ணத்தை நீங்களே உருவாக்காதீங்க. அது மட்டும் இல்லாம நான் அப்ளை பண்ண வேண்டாம்னு சொல்லல. ஆஃப்டர் போர்டு எக்ஸாமினேஷன் கட்டாயமா நீங்க இந்த போல எந்த பிரைவேட் டீம் யூனிவர்சிட்டிஸ்க்கு வேணாலும் அப்ளை பண்ணிக்கலாம். இன்னொன்னு, தமிழ்நாட்டை பொறுத்த வரைக்கும் ஜேஇ எழுதி என்ஐடி, IIIT, ஐஐடி, சென்ட்ரலி ஃபண்டட் டெக்னிக்கல் இன்ஸ்டிடியூஷன்ஸ்ல போய் படிக்கிறேன்னு இட் இஸ் வெல் அண்ட் குட். ஆனா டீம்டு யூனிவர்சிட்டிஸ் அப்படிங்கிறது பாத்தீங்கன்னா தமிழ்நாட்டுக்குள்ள இருக்கக்கூடிய அண்ணா பல்கலைக்கழகத்துக்கு கீழே இயங்கக்கூடிய டாப் மோஸ்ட் என்ஜினியரிங் காலேஜஸ்க்கு கிட்டத்தட்ட ஈக்குவலா தான் இருக்கும். சில டீம்டு யூனிவர்சிட்டிஸ் அண்ணா பல்கலைக்கழகத்திற்கு கீழே இயங்கக்கூடிய பொறியியல் கல்லூரிகளை விட தரம் குறைவாகவும் இருக்கிறது. சில டீம்டு யூனிவர்சிட்டிஸ் அண்ணா பல்கலைக்கழக கல்லூரிகளுக்கு கீழே இருக்கக்கூடிய கல்லூரிகளை போலவே செயல்படுகின்றன. அதனால ஏதோ டீம்டு யூனிவர்சிட்டிஸ் அப்படின்னா பயங்கரமான ஒரு ஆப்பர்ச்சுனிட்டி என்று நினைக்காமல் நல்ல இன்ஜினியரிங் காலேஜுக்கு போகணும் அப்படிங்கிற ஒரு விஷயத்துல தெளிவா இருங்க. இன்னொரு முக்கியமான விஷயம் என்ன சொல்றேன் அப்படின்னா டீம்டு யூனிவர்சிட்டியுடைய கொஸ்டின் பேப்பர் அப்படிங்கிறது பிசிக்ஸ், கெமிஸ்ட்ரி, மேத்ஸ் பாத்தீங்கன்னா மியர்லி ஒரு ஸ்டேட் போர்டு கொஸ்டின் பேப்பர் எப்படி இருக்குமோ சிபிஎஸ்இ உடைய கிளாஸ் 12 போர்டு கொஸ்டின் பேப்பர் எப்படி இருக்குமோ அப்படியே தான் இருக்கும். ஜேஇ மாதிரி பயங்கர டஃபாலாம் எந்த பிரைவேட் டீம்டு யூனிவர்சிட்டிஸ்லயும் கேள்வி கேட்க மாட்டாங்க. அதுவும் நிறைய பிரைவேட் டீம்டு யூனிவர்சிட்டிஸ்ல பாத்தீங்கன்னா அட்மிஷனுக்கு வந்தா போதும்னு சொல்லி எல்லாம் நிறைய டீம்டு யூனிவர்சிட்டிஸ் அட்மிஷன்ஸ் போட்டுட்டு இருக்காங்க. போர்டு எக்ஸாமினேஷன் மார்க் வாங்கி போய் நீங்க கேட்டீங்கன்னாவே அட்மிஷன்ஸ் கொடுக்குறாங்க. சில கல்லூரிகள்லாம் பாத்தீங்கன்னா ஃபெயில் ஆனா கூட பாஸ் பண்ணிட்டு வாங்க அட்மிஷன் கொடுக்குறேன்னு சொல்லக்கூடிய கல்லூரிகள் எல்லாம் இருக்கு. அப்போ நல்ல டீம்டு யூனிவர்சிட்டிஸ்க்கு நீங்க போகணும்னாலுமே இப்போ அவசரம் இல்லை நீங்க அப்ளிகேஷனை போடுறதுக்கு. மெதுவா போர்டு எக்ஸாம் முடிஞ்சதுக்கு அப்புறம் போட்டுக்கலாம். அதே போல சார் ஏதாச்சும் கிராஷ் கோர்ஸ் எல்லாம் போகலாமா இந்த மாதிரி பிரைவேட் டீம்டு யூனிவர்சிட்டிஸ்க்குனா பிசிக்ஸ், கெமிஸ்ட்ரி, மேத்தமேட்டிக்ஸ் ரொம்ப ஈஸியா
கொஸ்டினை வந்து கேட்டு வச்சிருப்பாங்க. டெட் ஈஸியா இருக்கும். போர்டு எக்ஸாமினேஷன் எப்படி இருக்குதோ அப்படியே இருக்கும் இந்த பிரைவேட் டீம்டு யூனிவர்சிட்டிஸ்ல. ஜென்ரலா பிரைவேட் டீம்டு யூனிவர்சிட்டிஸ் மொத்தமே ஒரு 2-3 டீம்டு யூனிவர்சிட்டிஸ்ல தான் சின்சியரா என்ட்ரன்ஸ் எக்ஸாம் வைக்கிறாங்க. இன்னொன்னு, இந்த கொஸ்டின் பேப்பர் செட்டப் என்று சொல்லும் பொழுது ஈவன் பிட்ஸ் மிலானியுடைய பிட்சாட் என்ட்ரன்ஸ் எக்ஸாமினேஷன் வந்து பாத்தீங்கன்னா அது ஒரு பிரைவேட் டீம்டு டு பி யூனிவர்சிட்டி எக்ஸாமினேஷன் தான். ஆனால் கொஸ்டின் பேப்பரை பொறுத்த வரைக்கும் ஜேஇயுடைய டஃப்னஸ் லெவலை விட கொஞ்சம் குறைவா தான் பிட்சாட்ல இருக்கும். அது மட்டும் இல்லாம ஹிடன் அஜெண்டா அப்படின்னு சொல்லி டீம் டு யூனிவர்சிட்டிஸ்ல இருக்கு. என்ன சார் ஹிடன் அஜெண்டா அப்படின்னா, உங்களுக்கு ரேங்க் கொடுக்கறப்போ உங்களுடைய போர்டு எக்ஸாமினேஷன் மார்க் எவ்வளவு இருக்குதுங்கிறதுக்கும் ஒரு குறிப்பிட்ட வெயிட்டேஜ் கொடுத்து ரேங்க் கொடுக்கறதுனால பிரைவேட் டீம்டு டு பி யூனிவர்சிட்டிஸ்ல உள்ளுக்குள்ள போய் நீங்க ஜெயிக்கணும்னா போர்டு எக்ஸாமினேஷனோட மார்க்கும் உங்களுக்கு இம்பார்ட்டன்ட். அது மட்டும் இல்லாம டீம்டு டு பி யூனிவர்சிட்டிஸ் அப்படின்னு கண்ணை மூடிக்கிட்டு போகாம பிளேஸ்மெண்ட்ஸ் அங்க எப்படி இருக்கு, ஸ்டூடெண்ட்ஸோட கல்ச்சர் எப்படி இருக்கு, உண்மையாலுமே சொல்லி கொடுக்குறாங்களா, நல்ல ஃபேக்கல்டி மெம்பர்ஸ் இருக்கிறாங்களா, இன்டர்ன்ஷிப் ஆப்பர்ச்சுனிட்டிஸ் கொடுக்குறாங்களா, ஃபாரின் லாங்குவேஜஸ் சொல்லி கொடுக்குறாங்களா, இதையெல்லாம் உள்ளுக்குள்ள போய் அங்க இருக்கக்கூடிய மாணவர்களிடம் கேட்டு அக்கார்டிங்லி யூ பீப்புள் கேன் டேக் த டெசிஷன். ஆனால் இன்னொரு விதிவிலக்குண்டு. சென்ட்ரல் கவர்மெண்டோட நிறைய அப்ளிகேஷன் ஆல்ரெடி வந்து பாத்தீங்கன்னா 2 என்ட்ரன்ஸ் எக்ஸாமினேஷனுக்கான அப்ளிகேஷன் முடிஞ்சே போச்சு. இதெல்லாம் மிகச்சிறந்த வாய்ப்பு. ஆக்சுவலா ஆப்பிள், கூகுள், மைக்ரோசாஃப்ட் போன்ற மிகப்பெரிய நிறுவனங்கள் எல்லாம் இந்த என்ட்ரன்ஸ் எக்ஸாமினேஷன் எழுதி அந்த கல்லூரிகளில் போய் படிச்சா அவர்கள் வேலை வாய்ப்பை பல கோடி ரூபாய் சம்பளம் கொடுக்குறாங்க. ஹவவர் நிறைய தமிழ்நாட்டு மாணவர்கள் அதை மிஸ் பண்ணிட்டாங்க. பட் அட்லீஸ்ட் இனிமேல் நீங்க மிஸ் பண்ணாம இருங்க. பிரைவேட் டீம் டு பி யூனிவர்சிட்டிஸ்ல வேணா ஆஃப்டர் த போர்டு எக்ஸாமினேஷன் யூ கேன் அப்ளை. ஆனால் சென்ட்ரல் கவர்மெண்ட்ல வைக்கக்கூடிய நிறைய டாப் மோஸ்ட் என்ட்ரன்ஸ் எக்ஸாமினேஷன்ஸ் ஈவன் ஃபார் இந்தியன் இன்ஸ்டிடியூட் ஆஃப் சயின்ஸா இருக்கட்டும், IIIT ஹைதராபாத்தா இருக்கட்டும், இது போன்ற நிறைய டாப் மோஸ்ட் சென்ட்ரல் கவர்மெண்ட் இன்ஸ்டிடியூஷன்ஸ் வந்து பாத்தீங்கன்னா அப்ளிகேஷன் வந்து பிப்ரவரி, மார்ச், ஈவன் ஜனவரியிலேயே வர ஆரம்பிச்சிடும். அதனால சென்ட்ரல் கவர்மெண்ட்டுக்கான அப்ளிகேஷனை தாராளமா போடுங்க. அதே போல இப்போதும் பிரைவேட் டீம் டு யூனிவர்சிட்டிஸ் வந்து ஜேஇ மாதிரி 2 தடவை என்ட்ரன்ஸ் எக்ஸாம் வைக்கிறதுக்கு ரெடி ஆகுறாங்க. ஏதோ ஒரு தடவை நீட்டா படிச்சுட்டு போய் எழுதுங்க, அதுவே போதுமானது. 2 தடவையும் போய் எழுத வேண்டிய அவசியம் இல்லை, அதுக்கு நீங்க செலவு பண்ண வேண்டிய அவசியம் இல்லைன்னு நினைக்கிறேன் பிரைவேட் டீம் யூனிவர்சிட்டிஸ்க்கு. ஆனால் ஜேஇ பொறுத்த வரைக்கும் கட்டாயம் 2 சீசன் எழுதணும், ஜனவரி எழுதணும், ஏப்ரல் எழுதணும். ஸோ இந்த வீடியோ உங்களுக்கு யூஸ்ஃபுல்லாக இருந்திருக்கும்னு நினைக்கிறேன். பொறுமையா இருங்க, ஜேஇக்கு படிங்க, போர்டு எக்ஸாமினேஷனுக்கு படிங்க, அப்புறம் பார்த்துக்கலாம் பிரைவேட் டீம் யூனிவர்சிட்டிஸ் எல்லாமே. ஸோ இந்த வீடியோ உங்க ஃப்ரெண்ட்ஸ் எல்லாத்துக்கும் அனுப்பிச்சு வைங்க. சப்ஸ்கிரைப் பண்ணலன்னா சப்ஸ்கிரைப் பண்ணி வச்சுக்கோங்க. இன்னும் நிறைய இன்புட் அட்வைசஸ் ஃபார் பேரண்ட்ஸ் வந்து அப்பப்போ நம்ம கொடுத்துட்டே இருக்க போறோம். ஒரு நல்ல கல்லூரியில போய் நீங்க சேர்ந்தா மட்டும்தான் உங்க குழந்தைகளுடைய லைஃப் வந்து கரெக்டா செட்டில் ஆகும். அதனால அவசரப்படாம நல்ல கல்லூரியில போய் படிக்கிறதுக்கான அந்த வாய்ப்பை உருவாக்கக்கூடிய நேரமாக இதை எடுத்துக்கொண்டு கடவுள் வந்து ஒரு 11th 12th படிக்கக்கூடிய மாணவர்களுக்கு ஒரு கிஃப்ட் கொடுக்கிறார் அப்படின்னா அந்த 11th 12th ஒரு கிஃப்ட் தான். ஏன்னா 12th எடுக்கக்கூடிய மார்க்கோ அல்லது என்ட்ரன்ஸ் எக்ஸாம்ல வரக்கூடிய மார்க்கோ தான் அவங்க நல்ல காலேஜில் போய் சேர்றதுக்கான வாய்ப்பை உருவாக்கி கொடுக்குது. நல்ல இன்ஜினியரிங் காலேஜுக்கு போனால் தான் நல்ல பிளேஸ்மெண்ட் இருந்தால் தான் பாக்கெட்டில் பணம் வரும், பாக்கெட்டில் பணம் வந்தால் தான் லைஃப் செட்டில் ஆகும். அதனால மை டியர் ஸ்டூடெண்ட்ஸ் அண்ட் மை டியர் பேரண்ட்ஸ், இன்னைக்கு சென்ட்ரல் கவர்மெண்ட் என்ட்ரன்ஸ் எக்ஸாமினேஷன் எழுதுறதுல கான்சென்ட்ரேட் பண்ணுங்க. அப்படி என்ன என்ட்ரன்ஸ் எக்ஸாமினேஷன் வேணும் அப்படின்னு நீங்க நினைக்கிறீங்கனாலும் டிஸ்கிரிப்ஷன் பாக்ஸ்ல நம்மளோட ஆஃபீஸ் நம்பர் கொடுத்துருக்கோம். யூ பீப்புள் கேன் கான்டாக்ட் அண்ட் யூ கேன் கம் அண்ட் மீட் மீ இன் பர்சன். ரெண்டாவது வந்து பாத்தீங்கன்னா போர்டு எக்ஸாமினேஷனுக்கு அதிகமாக கான்சென்ட்ரேட் பண்ணி படிங்க. டீம் யூனிவர்சிட்டிக்கான அப்ளிகேஷன் அப்பெல்லாம் போட்டுக்கலாம். ஸோ நெக்ஸ்ட் வீடியோல மறுபடியும் உங்களை வந்து நான் சந்திக்கிறேன். அன்டில் தென் இட்ஸ் பை ஃப்ரம் அஸ்வின்.